சுட்டெல்லாம் தர வேண்டாம், கவலைப்படாது. ஆளுக்கு ஒரு கீ கொடுத்துட்டு இப்படியே சுற்றினோம்னு வைங்களேன், உலகத்தை காமிச்சிடும். நான் சும்மா அங்கேயே சங்கடமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காதியா. சூரிய பாருங்கள், நான் வாங்கி 4 நாள் ஆச்சு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அங்கே ஒரு வீடு இருக்குது பங்களா, அதுக்கு ஒரு பங்களா, எனக்கு ஒரு பங்களா. அதுக்குள்ளே விளையாட நான் என் பங்களாவில் இருக்கேன். அன்புக்குள்ளே வந்துட்டேன்னா இதெல்லாம் தெரியும். அன்புக்குள்ளே ஓடுறதுக்கு தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். அன்பை தெரிஞ்சுட்டு அப்படின்னா முடிச்சு அவ்வளோதான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குழந்தைய மாறிடுவேன். இது ஒரு குழந்தை, இது குழந்தை. உங்களுக்கு தான் இப்போ பெரிய ஆள், இது குழந்தை மாறிக்கிட்டே வரும். இது பார்த்துக்கிட்டே வாங்க, உங்கள் வேலை பார்த்துக்கிட்டு அன்பை பார்த்துக்கிட்டே வாங்கன்னு தான் சொல்லி, வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஏதாவது தலையில் இந்த சமைக்காதிய, எதையாவது தலையில் சமைக்கன்னா அதை பிள்ளைகிட்டையும் தூக்கி தலையில் போட்டு போறிய. அதை தூக்கி போட்டு போகிறதுக்குள்ள அன்பை கொடுத்துட்டு போங்க. பிள்ளைகிட்ட என்ன கொடுக்கணும், அடுத்த தலைமுறைகிட்ட என்ன கொடுக்கணும், அன்பை கொடுங்க. நீங்கள் எங்கே என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. அதனால் அன்பை மட்டும் விதைச்சிருங்க. ஒட்டுமொத்த உலகம் எது வேணும்னு பார்த்துக்குங்க. சூரியனை நேசிக்கலாம், வானத்தை நேசிக்கலாம், மேகத்தை நேசிக்கலாம், மரஞ்செடி கொடியெல்லாம் பேசலாம். மரஞ்செடி கொடியில் பேசுறது தான் நீங்கள் வந்திய, அது 5ல் இருக்குது. நீங்களும் 5க்கு போனால் அது பார்த்தெல்லாம் தெரிஞ்செல்லாம் பேசலாம். உங்கள்கிட்ட 4 பற்றி 4ட்ட இருக்கவங்கள்ட்ட 5 பற்றி சொன்னால் புரியுமா? பேசி காமி அப்படின்னா பேச முடியுமா? அவங்களுக்கு தெரியும் புரியுமா? 4ல் இருந்துக்கிட்டு மட்டை சரி, மயிறு சரி, அது சரி, இது சரின்னு இருக்கல. 5க்கு வரலையே, நீங்கள் காற்றோடு நிற்கலை. காற்றை கடந்து ஆகாயம் இருக்குது, ஆகாயத்துக்குள்ளே அன்பு இருக்குது, அன்புக்குள்ளே சொர்க்கம் இருக்குது. இது சொர்க்கத்தில் நிற்கி. நீங்கள் சொர்க்கம்னா அப்படியே இந்த படத்தில் காமிச்ச மாதிரி வரும் பாக்கிலோ, அது போலி, இது நிஜம். உலகம் வானம் பூமி எல்லாமே சொந்தம்னு வரும். ஒட்டுமொத்த உலகத்தையும் நின்று இடத்துல அணிக்கலாம். இதுதான் வாழ்க்கை. இது மனிதன் கொடுக்கப்பட்ட வரம். அதனால் குதிரைலாம் நம்ம குதிரை தான், எனக்குள்ளது. நமக்கு வந்து சொல்லணும்னா அதுக்கு தகுதியோடு வந்துட்டேன்னா நமக்குள்ளது ஆயிடும். நீங்கள் தகுதியோடு வரலட்டா அந்த பக்கம் உங்களுக்கு. அதனால் வாங்க, ஜாலியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எங்கே நின்னாலும் சொர்க்கத்தில் நிற்கணும், அதான் கணக்கு. எங்கே நின்னாலும் சரி. நான் இருக்கும் இடமே போதிமரம், நான் இருக்கும் இடமே சொர்க்கம், இவ்வளோதான். நீங்கள் சொர்க்கம் தான் அந்தளவு போய் இது எங்கேயாவது இருக்குங்க. அப்போ போதி மரம்னு ஒன்று புத்தர் போய் உட்கார்ந்த இடம் தான் போதி மரம். இங்கே புத்தர் உட்கார்ந்த இடத்துல ஞானம் அடைஞ்சார், அந்த இடத்துல அந்த மரம் நிற்கி தான் கணக்கு. சூரியன் கிழக்கு உதிக்கா, கிழக்க உதிக்கா, இல்லை இதாக இருக்கா? அப்போ கிழக்குன்னு ஒன்று இல்லை. சூரியன் உதிக்கிய இடம் கிழக்கு, சூரியன் உதிக்கிய இடம் கிழக்கு. புத்தர் போய் ஞானம் அடைஞ்ச இடம் அந்த மரம் இருந்தது, அதனால் அந்த மரத்தை சொல்லிட்டான். அப்போ ஞானம் வேறு ஒரு இடத்துல அடைஞ்சிருப்பானே, அது எல்லாருமே போய் அந்த மரத்தில் உட்காந்து தான் அடைஞ்சாங்களா? அப்படி இல்லை. என் சித்தல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சி அடித்து வெளுத்தானே. நன்றி என்றும் அன்புடன். சூரிய பாருங்கள், நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷம். இதை மட்டும் விட்டுறாதீங்க, அதுதான் என்கிட்ட இருக்குது. நன்றி.